காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. சார் எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு சார். எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சார். உங்க கம்பெனில வேலை பார்த்தா கையை நீட்டி சம்பளம் வாங்குறோங்கிறதுக்காக கையை நீட்டி அடிச்சிருவீங்களா? ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இசையோட போட்டோவை எடிட் பண்ணி தப்பு தப்பா அவளுக்கே அனுப்புவேன். எது தப்பு தப்பா அனுப்புனா? அப்படி அவ உங்ககிட்ட சொன்னாளா? சொல்லிருக்க மாட்டான். ஏன்னா நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். டேய், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகம் தான், அது எனக்கு தெரியும். வந்த உடனே நான் நோட் பண்ணிருக்கேன். ஆனா சாம்சாரை தவிர அந்த விளையாட்டுத்தனத்தை எந்த ஆம்பளைங்க கிட்டே அவ காட்டினது கிடையாது. நான் பார்த்ததே இல்ல. யார்கிட்ட யார பத்தி தான் கதை விடுறேன்? சார் சத்தியமா சொல்றேன், நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த போட்டோஸ் எல்லாம் எடிட் பண்ண போட்டோஸும் கிடையாது. பர்சனலா நாங்க 2 பேரும் ரொம்ப பேசியிருக்கோம், ரொம்ப பழகி இருக்கோம், ஒன்னா கூட இருந்திருக்கோம். என்னது? இல்ல சார், அதுக்கான ப்ரூஃப் தான் அந்த போட்டோ. நீங்க என்னடானா அது எடிட்டிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எதுவுமே எடிட்டிங் கிடையாது சார். அப்புறம் நீங்க லவ் பண்ற பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கு கோவமா ஆத்திரமா வர்றது நியாயம்தான். ஆனா நீங்களே அவளை லவ் பண்ண டார்ச்சர் பண்றீங்கன்னு என்கிட்ட ஏகப்பட்ட நாள் கம்ப்ளைண்டா சொல்லிட்டு தான் இருக்கான். ஓ, என்கிட்ட தினமும் இதை பத்தி சொல்லி சொல்லி அழுதுட்டு தான் இருக்கான். நான் தான் எம்டி சார் அளவுக்கு உங்களுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு, எல்லாரும் உங்களையும் மதிக்கிறாங்க. நான் ஏதாவது கேட்க போனா என் வேலை போயிரமா, கொஞ்சம் பொறுமையாரு கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு வந்தேன். எப்படி நான் அவளை டார்ச்சர் பண்றேன்னு உன்கிட்ட அழுதாளா? ஆமா சார், சத்தியமா. இல்லன்னா நீங்க லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றது எனக்கு எப்படி தெரியும்? அது எப்படிடா? நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கூட பிறந்தவன் கிட்டயே அழல, நீ எவ்வளவு நடுவுல உன்கிட்ட வந்து அவ அழுறதுக்கு? சார் சத்தியமா சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க அவ பின்னாடி போறது அவ சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீங்க வேணா அவளை கூப்பிட்டு கேளுங்க. இவ்வளவு ப்ரூஃப் என்கிட்ட இருந்ததுக்கு பிறகும் என் கூட நெருங்கி பழகல, என்ன லவ் பண்ணலன்னு அவ சொன்னால்னா அது உங்க வீட்டுல உள்ளவங்கள பார்த்து பயந்துதான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவளை கூப்பிட்டு கேளுங்க. டேய், அவளை கூப்பிட்டு நான் விசாரிச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் தான் நான் அவளை சந்தேகப்படுறது. ஏண்டா நாயே, நீ தப்பிக்கிறதுக்காக அவ மேல பழைய போடுறேன். சும்மா நிறுத்துங்க சார். நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக யார் மேலேயும் பழி போடுறேன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும். என்னடா தெரியும் உனக்கு? சொல்றதுக்கு அசிங்கமா தான் இருக்கு, எனக்கும் எல்லாம் தெரியும். அதான்டா, என்ன தெரியும் உனக்குன்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருக்கீங்க ஒரு காலத்துல. அவளுக்கும் உங்களுக்குமே எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும், சொல்லிருக்கா. என்னடா சொன்ன? சார், இவன் கிட்ட எல்லாம் கதை கேட்டுட்டு நிக்கிறீங்க. உடச்சு துவச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்காம. என்னடா சொன்ன? உங்களுக்கும் அவளுக்கும் எல்லாம் முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியும். ஒட்டிங்க. இதெல்லாம் இவன மாதிரிப்பட்ட ஆளுங்களுக்கு பத்தாது சார். இன்னும் 4 போடு போடுங்க. இப்ப சொல்லுடா. சார் நீங்க என்ன இப்படி அடிக்கிறது நியாயமே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அவள நானும் காதலிக்கிறோம். உங்களை பத்தி எல்லாம் அவ சொல்லிருக்கா சார். டேய், ஏண்டா டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நான் கூட இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சது கிடையாது. இவ்வளவு கீழ்த்தரமா எடிட் பண்ணி வச்சிருக்கேன். ஏடா, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிருப்பீங்க. நீ எடிட் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நாள் வேலை மாதிரி தெரியல, பல நாளா பல பேர்கிட்ட நீ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுடா, இப்படி எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிருக்க? சார் இது எடிட்டிங் இல்ல சார், சத்தியமா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நாங்க 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 லவ் பண்றோம் சார். என்ன கூட நீ திண்டல? சார் நாங்க 2 பேரும் இருக்கும்போது எடுத்த போட்டோ தான் சார். இந்த மாதிரி மிரட்டி எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிருப்பீங்கடா. நீ மிரட்டினது அவாங்கிறதுனால போனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டான். இதுவே இன்னும் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள பொண்ணா இருந்தா நீ மிரட்டினதை பார்த்து பயந்து ஒன்னில உன் காதலுக்கு ஓகே சொல்லிருப்பான். உனக்கு வந்தது என்ன உண்மையான காதலா? நீ உன் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா, உன் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். ஏடா, பொண்ணுங்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? இப்படி போட்டோ காட்டி மிரட்டி மிரட்டி அண்ணனுக்கு அனுப்பிடுவேன், அப்பனுக்கு அனுப்பிடுவேன். இப்படிதானடா மிரட்டி மிரட்டி நீங்க நினைச்சதையெல்லாம் சாதிச்சுட்டு இருக்கீங்க. சார் அப்படியெல்லாம் இல்ல சார். உங்களை மாதிரிப்பட்ட ஆளுங்களாலதான் வாட்ஸ்அப்ல ஒரு டிபி வைக்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க. கடவுள் ஆம்பளைங்களை படைச்சது உன்ன மாதிரிப்பட்ட புத்தியாலாம் பொண்ணுங்களோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்கு இல்ல, பொண்ணுங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆம்பளைங்க. எப்போ நீ இப்படி கீழ்த்தரமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சியோ நீ ஆம்பளே இல்லடா. சார் சத்தியமா நான் இசைய சின்சியரா லவ் பண்றேன் சார். எந்திரிடா. சார் விட்டுருங்க சார், வேலை இருக்கு. எந்திரின்னு சொல்றேன்ல. அஞ்சு, இந்த சந்தோஷ் பையன் நம்ம மியூசிக் கிட்ட எதுனா பிரச்சனை பண்றானா? இல்ல சாம்சார் கேபின்ல யாரையோ அடிச்சு துவைக்கிற மாதிரி இருக்கு, அதான். என்னது? ஆமா, நான் இருக்க இடத்துல இருந்து கொஞ்சமா தெரியுது. டோரை வேற ஃபுல்லா திறந்து வைக்காம கொஞ்சமா சாத்தி வச்சிருக்காங்க. கொஞ்சமா தான் தெரியுது அங்க என்னமோ பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம காசிதான் சந்தோஷம் உள்ள கூட்டு போனாரு.
உள்ள இவங்க 3 பேரையும் தவிர வேற யாரும் இல்லையே. அதான் கேக்கேன். எனக்கு தெரிஞ்சு மியூசிக் தவிர வேற எந்த பொண்ணுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சான்சர் கேபின்ல பஞ்சாயத்து போகாது. எம்டி கேபின்ல தான் பஞ்சாயத்து போய் எனக்கு தெரியும். முதல்ல அவர் கேபின்ல ஏதோ பிரச்சனை நடக்கலாம். அதான் மியூசிக்கு சந்தோஷனால ஏதாவது. ஆமா கௌதம், நேத்துல இருந்து இசையோட போட்டோவை கிறுக்குத்தனமா எடிட் பண்ணி அவளுக்கே அனுப்பி பிளாக்மெயில் பண்ணி லவ் பண்றதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது சாம்க்கு எப்படி தெரியும் தெரியலையே. அப்படியா? அப்ப எப்படியாவது தெரிஞ்சிருப்பாரு. ஏ அழாதடி, சாம்க்கு முன்னமே தெரிஞ்சிருக்க. இனிமே அவர் பாத்துப்பாரு. சாம்க்கு எப்படி தெரியும்? ஏன் நீ காலையில போனை ஆன் பண்ணும்போது அந்த போட்டோ எல்லாம் முன்னமே அனுப்பி இருந்தது தானே? ஆமா, நான் தான் பைக்ல ஒழுங்கா பார்க்கல. அப்போ ஒரு நைட்டு டைம் கூட கேட்டது சாமா தான் இருக்குமோ? அப்படியே தான் இருக்கும். ஆ வலிக்குது சார். ஏண்டா, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இன்சார்ஜ் நான் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த அம்மாவே காரணம் காட்டி என்கிட்டயே போய் சொல்லி நடிச்சு டிராமா பண்ணி இந்த ஃப்ளோருக்கு வந்திருப்பேன். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். இருங்க காசி, வெளியே இருந்து இவனோட போனை மொத்த வாங்கிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சார். மியூசிக் அழாதுங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா சாம்சர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இதுக்கெல்லாம் அல்லாமா? இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த மாதிரி பட்டவனுங்களால வெளியே கூட சொல்ல முடியாம எத்தனையோ பொண்ணுங்க இவனுங்க கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அழாம தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டாமா? நான் தைரியமா தான் அவன் கிட்ட பேசிட்டு வந்தேன். இருந்தாலும் இது எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க பயம்தான். நல்லவேளை அவன் மிரட்டினதுக்காக பயந்து போய் தப்பான முடிவு எதுவும் எடுக்காம இருந்தியே. ஒரு தடவை பயத்துல தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் அதை வச்சு உன் லைஃபே ஸ்பாயில் பண்ணிருப்பான். இதான் சார் இவனோட போன். இப்ப எதுக்கு சார் என்ன இப்படி சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் எடிட் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு அனுப்புறது ரொம்ப பிடிக்குமே. டேய், இப்ப பாக்குறியா? உன் போட்டோவா இதே இடத்துல நின்னு எடிட் பண்ணி உன் அம்மாக்கும் உன் தங்கச்சிக்கு அனுப்ப போறேன். சார் என்ன ஒரு ஓரமா ஒதுங்குது? அவ போட்டோவா அவ அண்ணனுக்கு அனுப்புறேன்னு சொன்னேன். அப்புறம் யாருக்கு? அவ அப்பாக்கு அனுப்புறதா சொன்னேன். நீ கரெக்டா தான் யோசிச்சிருக்க. ஒரு பொண்ணு தப்பு தப்பா எடிட் பண்ணி லாஜிக் தான் அவ அண்ணனுக்கும் அவளோட அப்பாக்கும் அனுப்பதா சொல்லியிருக்க. ஏன்னா அவ பொண்ணாச்சே. இப்ப நீ ஆம்பள, நான் உன் போட்டோவை எடிட் பண்ணி உன் அண்ணனுக்கும் உன் அப்பாக்கு அனுப்புறது லாஜிக் இல்ல. சோ நான் என்ன பண்றேன்னா உன் அம்மாக்கு அனுப்புறேன். இல்ல என் காசி, அம்மாக்கு அனுப்பலாமா தங்கச்சிக்கு அனுப்பலாமா? தங்கச்சிக்கே அனுப்பிடலாம் சார். காசி சார் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். தங்கச்சிக்கே அனுப்பிடலாம். ஒரு நிமிஷம், நான் எடிட் பண்ணிடுறேன். சார் தங்கச்சி இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சித்தப்பா பெரியப்பா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, எல்லாம் அனுப்பிடலாம். வேண்டாம் சார். வேண்டாமா? ஏண்டா வேண்டாம்? தப்பு சார். தப்பா? நீ இசைக்கிட்ட மிரட்டும் போது அது தப்பா தெரியலையா? சார் நாங்க 2 பேரும் நீங்க 2 பேரும் காதலிச்சிங்களா? நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற நார்மல் ஸ்டாஃப் கிடையாதுலாம். ட்ரைனிங் கொடுக்கணும், சைட் விசிட் பண்ண போகணும், கிளைண்ட மீட் பண்ணணும். எம்டியோட மிச்சமா எனக்கு வேலை இருக்கு. இந்த எடிட்டிங்காக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, உன் ட்ரெஸ் கலட்டு. சார். கலட்டுறா. எதுக்கு சார்? கலட்டுன்னு சொல்றேன்ல. வேண்டாம் சார். வேண்டாமா? டேய் பண்ணாட, உன் மூஞ்ச வச்சுட்டு எனக்கு எடிட் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்ல. கஷ்டப்பட்டு எதுக்காக எடிட் பண்ணி உன் தங்கச்சிக்கு அம்மாக்கு அனுப்பணும்? கலட்டுறா டிஷர்ட்டா. வேண்டாம் சார். ஏன் இங்க நானும் காசு சார மட்டும் தானே நிக்கிறோம். ஆம்பளைங்க நாங்க 2 பேரும் தான் நிக்கிறோம். உனக்கு கலட்டுறதுல என்ன? கலட்டுறா. இல்ல சார். இல்ல நான் உன்னை விட போறதா இல்ல. எனக்கு எடிட் பண்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படியே போட்டோ எடுத்து கூகுள்ல கூட அப்லோட் பண்ணி விட்டுறலாம். உன்னை பெத்தவளாம் உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவா. கலட்டுன்னு சொல்றேன். சாரி சார். இல்ல உன்னை மன்னிக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கு மரியாதையா ட்ரெஸ் கலட்டு. போட்டோ எடுத்து உன் அம்மாக்கு தங்கச்சிக்கு அனுப்பிடுறேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் எவ்வளவு சந்தோஷங்கிற பேரை உனக்கு வச்சு உன்னை எவ்வளவு அழகா வளர்த்து விட்டுருக்காங்க. சார். காசி சார், போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணுங்க. சார் இந்த சின்ன விஷயத்துக்கு. என்னது சின்ன விஷயமா? அவ ஏதோ கொஞ்சம் உன்னை போல்டா ஃபேஸ் பண்ணலான்னு அவளுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்ததுனால உயிரோட இருக்கா. அதுக்கு முன்ன நீ இசைக்கிட்ட மட்டும் விளையாடின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ உன்னோட மொத்த ஹிஸ்டரியை நான் எடுக்கிறேன்டா. காசி, இவனை வெளியே கூட்டு வாங்க. அப்புறம் சார், இவன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு எல்லாம் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கம்பெனி பேரு எந்த இடத்துலயும் கெட்டு போகாது. அதுக்கு நான் பொறுப்பு. அப்போ ஓகே சார். டேய் வாடா வெளியே வான்னு சொல்றேன்ல. சார் விட்டுருங்க சார். ஒரு நிமிஷம், எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்களா? சார் வேண்டாம் சார். லாஸ்ட் கேக்குதா? ஆமா சார் கேக்குது. இவன் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற பையன். தெரியும் சார். பொண்ணுங்க யாராவது இவனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது போட்டோ வச்சு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி யாரையாவது மிரட்டி இருக்கானா? எதுவா இருந்தாலும் பயப்படாம வந்து சொல்லுங்க. வெளியே சொன்ன அசிங்கம் மான போயிடான்னு பயந்து போய் இவனை மாதிரி பட்டவங்களை எல்லாம் காப்பாத்த நினைக்கிறீங்களா? நான் இருக்கேன், பயப்படாதுங்க. யார்கிட்டயாவது இவன் மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தான்னா தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்க பேரு கூட வெளியே வராம நான் பாத்துக்கலாம். சார். சொல்லுமா, எப்பயாவது உன்கிட்ட தேவையில்லாத வேலை பாத்துருக்கானா? அது அவனை பார்த்து பயப்படாத.
உன் கூட நான் நிக்கிறேன். நான் உன் கூட நிக்கும் போது நீ அவனை பார்த்து பயப்படுற. சார் இந்த பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாது. ஏடா நான் உன்கிட்ட எதுனா கேட்டனா? அப்புறம் எதுக்கு துள்ற நீ சொல்லுமா? சார் இவன் நைட் ஷிஃப்ட்ங்கிறதுனால நம்ம ஃப்ளோர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா பயப்படாம சொல்லுமா. மிரட்டுறவன் ஏதாவது பண்ணிடுவான்னு நம்புறேன். உன் கூட நான் நிக்கிறேன்னு சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா? சார் உங்களுக்கு தெரியும்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரா சேர்ந்து தான் இந்த கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணியிருந்தோம். எங்க கிட்ட எல்லாம் இவன் வாலாட்டவே முடியாது. ஆனா என் ஃப்ரெண்டு பிஜி படிச்சிட்டு இருக்கான். அவளுக்கு அப்பப்போ காலேஜ் போக வேண்டியதா இருக்கும். அதனால நைட் ஷிஃப்ட் நம்ம கம்பெனில தான் ஜாயின் பண்ணியிருந்தா. நம்ம கம்பெனி குரூப் இருக்கலாம், ஆமா. அதான் இவனோட டீம் தான் அவளும். ஏன் நீ யார பத்தி பேசுற? டேய் எல்லாம் அர்ச்சனா. சார் நீ மேல சொல்லுமா. வாட்ஸ்அப் குரூப்ல அவ நம்பர் இருந்தா. அவ டிபி வச்சிருந்த போட்டோவை எடுத்து தப்பு தப்பா எடிட் பண்ணி என் கூட இன்னைக்கு நைட்டு வெளியே வரியா, இல்லனா இந்த போட்டோவை உன் அப்பாக்கு அனுப்பட்டுமான்னு மிரட்டிட்டு இருந்தான். அட பாவி. ஏமா என்ன சொல்ற? அந்த பொண்ணு வேலையை விட்டு போய் 1 மாசம் ஆச்சு. இப்ப வந்து சொல்ற? சார் இவனுக்கு பயந்துதான் வேலையை ரிசைன் பண்ணிட்டே போயிட்டான். உடனே போன் நம்பர் கூட மாத்திட்டான். நாங்க எல்லாம் கேங்கா இருக்கிறதுனால எங்க கிட்ட எல்லாம் இவனுங்க ஆட்டம் நடக்காது. ஏமா ஆபீஸ்க்குள்ள இவ்ளோ பிரச்சனை போயிருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா? எப்படி சார் சொல்லுவோம்? மிரட்டுறதுக்காகவே ஒவ்வொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கானுங்க. சார் அவளை பயமுறுத்துறதுக்காக என் போனுக்கு கூட அனுப்பியிருந்தான். இப்படி இருக்கும்போது எப்படி சார் நாங்க வாய் திறப்போம்? தப்பு நடக்குதுன்னா பயந்து போய் இவனுங்களை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்கதான் நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. உங்க பேருக்கு உங்க வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரிப்பட்ட கிறுக்கனுங்களை காப்பாத்திட்டு இருக்கீங்க. இப்படி காப்பாத்துறதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையில முடிச்சிடான்னு நினைக்கிறீங்களா? இதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அடுத்த பொண்ணுங்கன்னு விளையாடிட்டே இருப்பானுங்க. தைரியமா முதையே எதிர்த்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இவன மாதிரி பட்டவங்களால எத்தனையோ பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவங்க வாழ்க்கையை காப்பாத்தலாம்ல. சாரி சார், அவ இவனோட டார்ச்சர்னால தான் வேலையை விட்டுட்டு போயிட்டான். சார் இந்த பொண்ணு என்னென்னமோ கதை இறக்கி விடுற மாதிரி இருக்க. நான் பண்ணாத தப்பெல்லாம் என் மேல தூக்கி போடுற மாதிரி இருக்க. சார் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற எல்லா பொண்ணுங்களையும் ஆஃப்டர்நூன் ஆபீஸ் வர சொல்லுங்க. சார் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க எப்படி? ஒரு மீட்டிங் இருக்கு, மீட்டிங்க்கு கூப்பிட்டதே சாம்னு சொல்லுங்க. எல்லாரும் வருவாங்க. ஓகே சார், நான் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிட்டேன். சார் வேண்டாம் சார், தப்புதான் சார். உன் மொத்த ஹிஸ்டரியும் எடுக்கிறேன்னு சொன்னேன், எடுக்கிறேன்டா. எவ்வளவு பெரிய கம்பெனி. எங்க வேலை கிடைக்கிறதுக்காகவே எத்தனையோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. உனக்கு வேலை கிடைச்சோம் எங்க கம்பெனில இருக்க பொண்ணுங்க கிட்டே உன் விளையாட்டு தனத்தை காட்டுறியா? இசை வா. அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வெளியே வான்னு சொல்றேன்ல. எதுக்கு? உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உன் கால கிடக்குற செருப்பு கழட்டி அடிக்கணும்னாலும் அடிச்சிரு அப்படின்னு சொல்றேன்ல. செருப்பாலே அடிச்சிடுடி, ஒண்ணும் தப்பில்ல. உனக்கு தோன்றத பண்ணு. உன் கூட நான் இருக்கேன். அப்படி போடுறீங்க. அது சார் வேண்டாம் சார். போதும் சார். உன்னை வச்சு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சார் என் வேலையே போயிடும் சார். வேலையா? ஏண்டா இன்னமும் உன்னை இங்க வேலையில வச்சிருப்போன்னு உனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கா? பயப்படாதான். இனிமே நான் அடிக்க மாட்டேன். ஏன்னா பொண்ணு கையால அடி வாங்கின ஒன்னு அடிக்கிறது எனக்கு தான் அசிங்கம். சார் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாங்க. இவனை இப்போதைக்கு அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. மதியத்துக்கு மேல எல்லா பொண்ணுங்களையும் வர சொல்லுங்க. இவன் யார்கிட்ட எல்லாம் விளையாடி இருக்கானோ அத்தனை பொண்ணுங்களையும் இவனுக்கு எதிராக திருப்புறேன். அத்தனை பொண்ணுங்களும் ஒரே டைம்ல இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனுக்கு ஃபியூச்சரே இல்லாம பண்றேன். நான் உன் கூட இருக்கேன் என்ன ஆனாலும். நானே இவன் மேல ஆளா கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இன்னைக்கு என் பேரை வெளியே வந்துடக்கூடாது, என்னோட லைஃப் எந்த விதத்திலயும் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு பயந்து போய் நான் எடுக்கிற முடிவு சுயநலமான முடிவா தான் இருக்கும். இப்ப இவனுக்கு எதிராக நான் எடுத்து வைக்கிற அடி ஃபியூச்சர்லாம் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை சேவ் பண்ணலாம். நான் கொடுக்குற கம்ப்ளைண்டா. சூப்பர் சூப்பர் டி. சார் என்னமா? நான் வேணா அவகிட்டையும் கேட்டு பார்க்கட்டுமா? கேட்டு பாரு. உன்னை பெத்தவளுக்கு இப்ப குழுக்குள்னு இருக்க பாரு. சார் என் ஃபியூச்சரே போகும் சார். 4 செவத்துக்குள்ள ஆம்பளை ஒன்னையே ட்ரெஸ் கலட்டுன்னு சொல்லும் போது உனக்கு அசிங்கமா இருந்தது. வெக்கமே இல்லாம எடிட் பண்ணி எத்தனை பொண்ணுங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிருப்பேன். உன்னை இதோட நான் விட போறதா இல்லடா. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உன்னை பத்தி தெரிய வைக்கிறேன். சரிமா, நீ போவோம் வேலையை பாரு. ஐயோ செல்லம், ஏய் ஆளா நீயே கம்ப்ளைண்ட் பண்ண போற? அழுதுட்டு இருக்க? ஆமா மியூசிக், ஒன்னு நினைக்கும் போது எனக்கே பெருமையா இருக்கு. நான் கூட நினைச்சேன் நான் பிஆர் வீட்ல உள்ள பொண்ணு என் போட்டோவோ இல்ல என் பேரோ வெளியே வரும்போது என் லைஃபே போயிடும், நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிருவீங்களோன்னு பயந்துட்டேன். சூப்பர் டி. ஹலோ சார், நல்லதான் செஞ்சிருக்கேன். இப்பவும் அழுதுட்டு இருக்க? இல்ல, ஒருவேளை நானே இதுல இருந்து பேக் அடிச்சிட்டேன்னா இதையே அட்வான்டேஜா வச்சுட்டேன். இனிமே எத்தனை பொண்ணுங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுவான். அதான் என் கூட தான் சாம் இருக்கானே, அது பிறகு எனக்கு என்ன பயம்? இதாண்டா நடந்தது. அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்.
நம்ம கம்பெனிக்கு எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கலாம். இதுல என்ன கெட்ட பேர் வரப்போகுது? அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ செஞ்சதுதான் சரி. half an hourல வருவேன்னு நினைச்சேன், இவ்ளோ லேட் ஆயிருக்கு. அர்ஜென்டா ஒரு கிளைண்ட பாக்குறதுக்கு கால் பண்ணாரு, அவரையும் பாத்துட்டு வரேன். இப்ப உடனே கிளம்ப வேண்டியதான். கிளம்ப போறியா? டேய், நான் சைட்டுக்கு போலான்னு இருக்கேன். இல்லடா, இப்பதான் ஆர்த்தி போன் பண்ணுச்சு. இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறவும் இனியா நேத்திக்கு போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸோட அதே இடத்துல உட்காந்துருக்கா. என்னது? ஆமாண்டா. என்ன? இல்ல, இப்ப கொஞ்சம் முன்னதான் அதே ட்ரெஸ்ஸோட இருக்கேன். போய் குளிச்சுட்டாவது வான திட்டி அனுப்பியிருக்காங்க போல. குளிச்சுட்டு திருப்பியும் அதே இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஏன் தெரியலடா. ருக்குவத்தைய பாக்கணுங்கிறதுக்காகவே இருக்கலாம். அந்த அம்மா ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லுவா. CO சீட்ட ஆகாஷுக்கு கொடுக்கலங்கிறதுக்காக இனியாவை எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுத்தினாங்க. இவ்வளவு அவங்க ஏதாவது கேட்கறதுக்கு மட்டும் தானே பதில் சொல்லுவா. அந்த அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இவளுக்கு? எனக்கே தெரியலடா, என்னமோ நடந்திருக்கு. அவகிட்ட என்னமோ மித்ரன் பர்சனலா பேசியிருக்காரு. அந்த டைமை பார்த்து என்ன வர தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற? இவ எதுக்கு ருக்குவத்துக்காக காத்துட்டு இருக்கணும்? கல்யாணத்துக்கு போனவங்க வரதுக்கே சாயந்தரம் ஆகும். அதான் நான் உடனே வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். நானும் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற பொண்ணுங்களை எல்லாம் மதியத்துக்கு மேல வர சொல்லியிருக்கேன். நானும் கூட வந்துடுறேன் வீட்டுக்கு. வந்து ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கலாம். அப்புறம் சைட்டுக்கு போயிட்டு நானும் வீட்டுக்கு இப்ப வரேன் தெரியாது. அதனால அம்மையும் கூட்டு போயிருவோம். சரிடா. தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி நீங்க வந்தா உட்காரதுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கலாம். நான் குடிச்சிடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். எங்கடி போற? இல்ல, இப்ப வந்துடுறேன். டே, இத பத்தி நீ யோசிக்காத, பாத்துக்கலாம். ஆமாடா, ஏதோ ஒரு வெறுப்புலே இருக்கா. என்ன செய்? நீ போ, நான் வரேன். ஏய், நீ போ, நான் வரேன். அப்புறம் பேசிக்கலாம். காத்து ஜவல்ல இசையோவல்ல நீ மட்டும் பேசடி. 7-8 நாளட்டும் எதுவும் உங்களை சொன்ன வீசடி. கண்ணால உதட மின்னால தகடு எனக்கு தானடி. சட்டையில் போக்கெட்ட பிச்சது உன்னைய பதக்கத்தானடி. தின்னா அண்ணம் வச்சு தின்னா உள்ளே கொக்கமக்கா நின்னா. சரி, கையிடு. ஹலோ மச்சான், உங்க அண்ணன் கொஞ்ச நேரம் பாக்குறீங்களா? என்னமோ இந்த பக்கம். அது வந்து அது ஒண்ணும் இல்லடா. நியூஸ பாத்தியா? தான் காதலிச்ச பொண்ணு ரொம்ப நேரமா வேற யாரு கூடயோ போன்ல பேசிட்டு இருந்திருக்கா. கால் பண்ணும்போது வேறொருவருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்னு வந்திருக்கு போல. நம்ம ஆளுங்க தான் விவரமான ஆளுங்களாச்சே. அந்த பொண்ணு வீட்டுக்கு எந்த லைன் போகுதுன்னு பார்த்து கரண்ட் கம்பியை கட் பண்ணிருக்கான். கரண்ட்டுக்கும் போனுக்கு என்னடா சம்பந்தம்? அதான்டா, தட் இஸ் கால்ட் அஸ் மின்சார காதல். இப்போ உன் தங்கச்சி எனக்கு கால் பண்ணா. நான் ஒரு 1/4 மணி நேரமா உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. மேபி நானும் வேற ஏதோ பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கலாம்னு பயந்து போய் வந்திருப்பா. அம்மோ அப்படியா? அப்படிதானமா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் நேத்துக்கு சாம் ஒரு டாபிக் பத்தி சொல்லி கொடுத்தான். அது எனக்கு சுத்தமா புரியல. அத பத்தி தான் டவுட் கேட்டு போலான்னு வந்தேன். அவளுக்கு புரியாத மாதிரி என்னடா சொல்லி கொடுத்த? கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷனா? அம்மோ, இதெல்லாம் ஒரு டவுட்டா? உன் அண்ணன் நான் எவ்வளவு பெரிய என்ஜினியர். என்கிட்ட கேட்டிருந்தா நானே உனக்கு சொல்லி கொடுத்திருப்பேனே. நானே சொல்லி கொடுக்குறேன். இல்ல, அவன் தானே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தான். அவன் சொன்னாதான் புரியும்னு நினைச்சேன். ஓ அப்படியா? அதான்டா பாப்பா சொல்லுதுலாம். பாவண்டா, ரொம்ப பயந்துட்டா போலாம். நீ கொஞ்சம் இடத்த காலி பண்றியா? டேய், ஏன்டா எப்ப பார்த்தாலும் அண்ணனாவே நடந்துக்கிறேன்? அப்பப்போ எனக்கு ஃப்ரெண்டாவும் நடந்துக்கோ. என்னது அச்சா, முழு நேரம் உன் தங்கச்சிக்கு அண்ணனா மட்டும் நடக்காத. அப்பப்போ உன் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டாவும் நடந்துக்கோ. அது சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? கொஞ்சம் எடுத்து காலி பண்றியா? பண்றேன் மச்சான். பாய். ஏன் எதுக்கு பாழுறா? நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கறத நினைச்சு பயந்து அழுறியா? அப்புறம் நீ நான் ஒரு தடவை உன்னை கட்டிக்கவா? புரியல. நான் ஒரே ஒரு தடவை உன்னை ஹக் பண்ணிக்கவா? ஆஹா, நம்ம பின்னாடி போனாலே காட்டு கத்து கத்துவா. என்னடா இது? ஒரு தடவை உன்னை ஹக் பண்ணிக்கவா? இவ்வளவு பக்கத்துல நின்னுட்டு ஹக் பண்ணிக்கவான்னு கேட்டான். வேண்டானா சொல்லுவேன். மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடா. அந்த காணாங்குருவிய போல கண்ணில் காணாம போனியடா. வேப்ப மரத்து நிழலா நீ வேரோட வேணுமடா. ஓ நிழலின் அருமை தெரிஞ்சே நான் தலை சாய்க்க வேணுமடா. பதரா போய் சரகாச்சு என் மனசு நீ
ஓடி வந்து நீரா நின்னு உசுருக்கு உசுரூட்டு. எதுவும் கேட்காதா, ஒரு 5 நிமிஷம் இப்படியே நினைக்கவா? ம். தேங்க்ஸ். எதுக்கு? இந்த ப்ராப்ளம்ல இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு. இதை மட்டும் ஒருவேளை அவன் அண்ணனுக்கு அனுப்பியிருந்தா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க தான். ஆனாலும் புரியுது, ஃப்ரீயா விடு. ஒருவேளை அவன் மட்டும் அண்ணனுக்கோ அப்பாவுக்கோ அனுப்பியிருந்தா நான் செத்துருப்பேன் சாம். ஏ லூசு, நல்ல வார்த்தை பேச மாட்டியா? அதுக்கெல்லாம் விட்டுருவானா? முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப போல்டா தான் இருந்தேன். ஆனா இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவர் திங்க் பண்ணி எனக்குள்ள நிறைய விஷயத்துக்கு பயம் மட்டும்தான் இருக்கு. என் லைஃப்ல கொஞ்ச நாளா என்னை சுத்தி நடந்த எல்லா விஷயத்திலையும் பயந்து பயந்து நான் கோழையா மாறிட்டேனோன்னு எனக்கே தோணுது. நீ கோலம் எல்லாம் இல்ல, இப்போ நீ தைரியமா தான் நடந்துக்கிட்ட. இல்ல, எனக்கே தெரியாம அழுக வந்துட்டே இருக்கு. அம்மு, இந்த அழுக எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்துல தைரியமா நீ சொன்னிய ஒரு வார்த்தை, உன்னால முடிஞ்சதை பாரு. இதுக்காக எல்லாம் நீ மிரட்டுறதுக்கு நான் காதலிக்கிறேன்னு என்னால சொல்ல முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருன்னு தைரியமா சொன்னியே, அதுவும் நீ போல்டா எதிர்த்து நின்னதுதான். புரியுது, ஒரு வருஷமா என்ன காதலிக்க போய் என் அப்பாவால நீ பட்ட கஷ்டம், அது பிறகும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பேசினது, இதெல்லாம் உன்னை ரொம்ப காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கே புரியுது. இப்பெல்லாம் சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க கூடிய மனசு எனக்கு இல்ல. அப்ப எவ்வளவு போல்டா இருந்தனோ இப்ப சின்ன விஷயத்துக்கு ஆள ஆரம்பிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. அதுக்கு காரணம் நானும் என் அப்பாவோன்னு எனக்கே தெரியும். அழாதடி, நீ அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்க. இங்க பாரு அம்மு, வாழ்க்கையில தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே இல்ல. நானும் தான் தப்பு பண்ணிருக்கேன். என்ன மன்னிக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? உன் பிரச்சனை எல்லாம் ஒரு வருஷமா நீயே தனியா சுமந்துட்ட. இனிமே நான் இருக்கேன் அம்மு, உனக்காக நான் இருக்கேன். நீ ஏன் ஒத்தையில உன் பிரச்சனை சுமக்கணும்னு நினைக்கிறேன்? உன் நிலையில கூட ஒருத்தன் தப்பா பார்க்க விட்டுற மாட்டேன். உனக்காக தாண்டி நான் இருக்கேன். என்கிட்ட நைட்டே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணல? எனக்கு சந்தேகம் வந்ததுனால நேற்றுக்கு உன் வாட்ஸ்அப்பை நான் எடுத்து வச்சிருந்தேன், மாட்டினான். அப்படி இல்லைன்னா இன்னமும் அழுதுட்டே தான் இருந்திருப்ப. என்னால பழைய மாதிரி மாற முடியல. அந்த அளவுக்கு நீ காயப்பட்டிருக்க அம்மு. அந்த காயத்துக்கு மருந்தும் நான் தான். பயமா இருக்கு. எங்க மறுபடியும் உன் கூட ஒண்ணு சேர்ந்துட்டேனா இதே காரணமா வச்சு இன்னமும் என்ன கஷ்டப்படுத்திடுவியோன்னு பயமா இருக்கு. நீ என் கூட இருந்தா யாராலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உன்னாலேயே நான் அளவுக்கு அதிகமா இன்னமும் காயப்பட்டுருவனோன்னு பயமா இருக்கு. என்னால பயந்து பயந்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. சாரி, நான் ஏதோ டென்ஷன்ல. அப்போ என்ன பிடிக்கல தானே உனக்கு? அது சரி, உனக்கு பிடிக்கலனா என்ன? இப்போ நான் உன்னதான் லவ் பண்றேன். எனக்கு காதல் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா நான் இப்பதான் காதல அளவுக்கு அதிகமா நம்புறேன். ஐ லவ் யூ. உனக்காக எப்பவும் எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், நான் இருப்பேன். இவ்வளவு நாளா உன் பிரச்சனை எல்லாம் நீ தனியா சுமந்துட்டு நீ தனியா கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இனி உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை நீ தனியா சுமக்கணும்னு எல்லாம் இல்ல. உனக்காக நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா முத ஆளா நான் தான் வருவேன். நான் கிளம்புறேன். எதுக்கு இனியா இப்படி கத்துனா? டேய், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டா? கத்துனது இனியா? என்கிட்ட கேள்வி கேக்குறேன்? இல்ல ஆபீஸ்ல உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்த அம்மாட்ட ஏதாவது சொன்னியா? டேய், எனக்கு இதான் வேலையா? நான் எதுவும் சொல்லல. அப்புறம் என்ன? உன்கிட்ட தான் பேசணும், கொஞ்சம் நில்லுன்னு சொல்றேன்ல. இனியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? உன்னோட வயசுல எவ்வளவு பெரியவங்க, தூக்கி வளர்த்த உன் சித்தி. நீ பாட்டுக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்கற. நீ கத்துற கத்தல எல்லாரும் இங்க வந்திருக்கான். இனியா, நான் தூக்கி வளர்த்த என் புள்ள. அவ என்ன மரியாதை இல்லாம பேசுவாளாம்? வேற யாரையாவது கூப்பிட்டுருப்பா, உங்க காதுக்கு ருக்குன்னு கேட்டிருக்கான். போய் ஆளாளுக்கு அவங்க வேலையை பாருங்க. நானே வெளியே போயிட்டு வந்து களைப்பா இருக்கேன். போய் ஒரு உறக்கத்தை போட்டாதான் சரியாகும். ஒரு நிமிஷம். ருக்குங்கிறது உன் பேர் தானே? குல்ஃபி, என்னடி பண்ற? இனியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிட்டேன்? நேத்துக்கு முழுக்க என்னடானா அவன் கிட்ட இருந்து விவாகரத்து வேணான்னு சடை போட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னடானா பெரியவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசிட்டு நிக்க. என்னம்மா? உன் பேர் தானே ருக்கு. உன்னதான் அப்பால இருந்தே கூப்பிடுறேன்ல. என்ன மக்களே, என் மேல எதுனா கோவமா உனக்கு? நீ இவரோட அண்ணனுக்கு பிறந்த பொண்ணுதான். இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி தானே உன்னை தூக்கி வளர்த்தேன். ஓ, உன் பிள்ளை மாதிரி என்ன தூக்கி வளர்த்தியா? உன் பிள்ளைய நினைச்சதுனாலதான் என் கல்யாணம் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு நீ நல்ல கல்யாண வீட்டுல போய் தின்னுட்டு வந்திருக்க போல. இனியா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இப்படியே நாங்க உன்னை வளர்த்தோம். இது எனக்கும் இவங்களுக்குமான பேச்சு. நடுவுல யாரும் வர வேண்டாம். இனியா, நான் தான் சொல்றேன்ல, இது எனக்கு இவங்களுக்குமான பேச்சு. இதுக்கு நடுவுல நீங்க யாரும் வர தேவையில்ல. சொல்லு, உன்கிட்ட தானே கேக்குறேன். என்ன உன் பிள்ளைய நினைச்சதுனால தான் என் கல்யாண வாழ்க்கையை கெடுக்க நினைச்சியா? இனியா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அம்மாடி, உன்னை என் அண்ணன் பொண்ணு மாதிரியா நாங்க வளர்த்தோம். சித்தப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் இவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். இவங்க என் கேள்விக்கு பதில் சொல்றது வரைக்கும் நான் அன்பு ரூமுக்கு போக மாட்டேன். இனியா, எதுவா இருந்தாலும் மரியாதையா பேசுமா. என்னமோ உனக்கு எதிரா பண்ணிருக்கான்னு மட்டும் தெரியுது. அதுக்குன்னு மரியாதை இல்லாம பேசினா வார்த்தையை விட்டதுக்கு பிறகு மறுபடியும் அதை எடுக்க முடியாதுமா. குடும்பம் உடஞ்சிரும். என்னால அந்த பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க முடியாது தாத்தா.
ஆகா, இந்த பேக்கு பெத்தருக்கு இனிய விஷயத்துல என்னமோ பெருசா விளையாடி இருக்கும் போலயே. ஏன் கருப்ப பையில பால் ஊத்திட்டு நீ எங்க மினிக்கிட்டு கிளம்புன? இனியா என்ன பேசுற? குல்ஃபின் இப்படி எல்லாம் பேசி குடும்பத்துக்குள்ள சண்டை வர வச்சிடாத. உன்னால நான் என் புருஷனை பிரியற நிலைமைக்கு வந்திருக்கேன். அப்ப கூட நீ கல்லு மாதிரி தான் இருந்திருக்க. ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப போல. ஐயோ மக்களே, நீ பேசுறத கேட்டு எனக்கு தலை சுத்தி எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. உன்னை நாங்க எங்க சொந்த பிள்ளையாதான் நினைச்சு வளர்த்திருக்கோம். நீ என்னடா இப்படி மரியாதையே இல்லாம பேசுற? ஒரே கொஞ்ச நேரத்துலயா திருப்பி திருப்பி ஓ பொண்ணு மாதிரின்னு சொல்லாத. சொன்னா அதை சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் இல்ல. மன்னிச்சிருங்க மாமா, இதனால் வரைக்கும் இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எப்ப அவ இவ்வளவு கேவலமா எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்துறாளோ, அவ சித்தினா என்ன எப்படி எல்லாம் பேசுறான் நீங்க எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க. இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஒரு நிமிஷம், நீ வீட்டை விட்டு போனாலும் சரி, இந்த உலகத்தை விட்டே போனாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. குல்ஃபி என்னடி பேசுற? ஆனா நீ என் கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து எங்கே நகர முடியாது. அம்மாடி நல்லா பேசுறமா. உன்னை தூக்கி சித்தி சொல்லுன்னு சொல்லி கொடுத்த பாத்தியா? அதான் ரொம்ப மரியாதையா பேசுறேன். ஆமா பேசுவேன், கேள்வியும் கேட்பேன். ஏன்னா நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிற இடத்துல தான் இருக்கேன் இப்போ. என்ன தாத்தா சிஓ ஆக்க நினைக்கும் போது என் மேல அவ்வளவு வன்மத்தை கொட்டினேன். எதிர்த்து ஒரு கேள்வி கூட உன்கிட்ட நான் கேட்டதில்ல. ஏன் இப்படி பேசாதீங்க சித்தின்னு கூட நான் உன்கிட்ட சொன்னதில்ல. அதுக்கு காரணம் என் தாத்தாவோட முகமும் என் மாமா அப்பா சித்தப்பாவோட முகமும் தான். எந்த காரணத்தாலையும் என்னால இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என் வாழ்க்கையில விளையாடி பார்த்துட்டேலாம். இனிமே இந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்து இருந்தா என்ன, பிரிஞ்சா எனக்கு என்ன? இனியா, நீ பெரியவங்களை இப்படி மரியாதை இல்லாம பேசுற பொண்ணே இல்லையேமா. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்துல விட்டு கொடுத்து போயிட்டு தான் இருக்கோம். அம்மாடி தங்க, நீயாமா இப்படி எல்லாம் பேசுறது? சித்தப்பா, அந்த அளவுக்கு நான் ஒருங்கி போயிருக்கேன். இந்த அம்மா என்ன தூக்கி வளர்த்தாங்கன்னு எல்லாரும் சொல்றீங்களே. கல்யாணம் ஆன நாளிலேருந்து எனக்கு இருந்த பெரிய ஆசையே எங்க குழந்தைய சுமந்து அன்பு கையில நான் பெத்து கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பெரிய ஆசையே. அதுல எப்படி சித்தப்பா இவளுக்கு மண்ணை வாரி போட மனசு வந்தது? அம்மாடி புரியலமா. வார்த்தைக்கு வார்த்தை உங்க பிள்ளை மாதிரின்னு சொல்றீங்களே தவிர உங்க பொண்டாட்டி என்ன ஒரு மனுஷியா கூட பார்க்கல. 2 நாளா எவ்வளவு அழுத்திருப்பேன் தெரியுமா? கொஞ்ச நாளா அன்புக்கு தான் பிரச்சனைன்னு நாங்க மருந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆனா மொத்தத்துக்கு காரணம் உங்க பொண்டாட்டி தான் சித்தப்பா. அவளாம்? ஆமா சித்தப்பா, எனக்கு இருக்க பிரச்சனை இருந்தது இல்ல. உங்க பொண்டாட்டி தான் எங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் ஆன அன்னையில இருந்து எனக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பால்ல எங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. என்னது நானா? அம்மாடி நீ என்னமோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல. நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்காவது அந்த மாதிரி மனசு வருமாமா? அதுவும் நீ பிறக்கும் போதே ருக்கு ஒன்னு தூக்கியே வளர்த்திருக்கான். தாத்தா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். மேல இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு என்ன காயப்படுத்தாதுங்க தாத்தா. இனியா, நீ என்ன பைத்தியமா? எப்ப என் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டியோ, இனிமேல இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. ஏன்? நான் தான் சொல்றேன்ல, இனிமே இந்த வீட்ல நீ இல்லாம இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இல்லாம போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீதான் எனக்கு பால்ல மருந்து கலந்து கொடுத்திருக்க. அதுல இருந்து தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியெல்லாம் இல்ல ருக்கு, இனியா சொல்றது உண்மையா? ஐயோ மாமா, அவ 2 பேருக்கு சனன்னு குழந்தை பிறக்கிறதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி மருந்து வாங்கி கொடுத்தது உண்மைதான். நல்லா இருக்குடியாமா? உன் நல்லதுக்கு நான் செஞ்சா அதே என் மேல திருப்பி விட பாக்குறியா? போதும், உன் நடிப்பு கொஞ்சம் நிறுத்துறியா? என்னது? குழந்தை சொன்னான்னு பிறக்கிறதுக்காக மருந்து கலந்து பால் கொடுத்தியா? ஆமா மாமா, அது அவ நல்லதுக்காக செஞ்சேன். இப்பதான் தெரியுது அது என்னோட எவ்வளவு பெரிய முட்டாள்தானே அப்படின்னு. நல்லது செய்ய போனா இதான் நடக்க போல. நிறுத்த, என்ன செக் பண்ண மித்ரனே சொல்லிட்டாரு. எனக்கு இந்த பிரச்சனை இல்ல, நீ கொடுத்த பால்ல தான் சம்திங் கலந்திருக்கேன்னு மித்ரன் கண்டுபிடிச்சிட்டாரு. குல்ஃபி என்னடி சொல்ற? இனியா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா சித்தப்பா, அது மட்டும் இல்லாம மித்ரன் கிட்ட சவால் கூட விட்டுருக்காங்க. நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவளுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காது அப்படின்னு. நான் என்ன சித்தப்பா தப்பு பண்ணேன்? அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தேன். அவர் வாரிசு பெத்து கொடுக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? ருக்கு, மாமா, நான் எதுவும் பண்ணல. இங்க பாரு ருக்கு, எனக்கு மித்திரனை பத்தி நல்லாவே தெரியும். யார் மேல தேவையில்லாம பழி போட மாட்டான். இனியன் மதுக்கு என்னென்ன கொடுமை பண்ணிருந்தான்னு நமக்கே லேட்டா தான் புரிஞ்சுது. அப்ப கூட இனியன் அசிங்கப்படுத்துற மாதிரி எதுவும் அவன் வாயால சொன்னதில்ல. அப்படிப்பட்ட புள்ள சும்மா இருக்க ஒன்ன உன் மேல பழிய போடுவானா? சின்னமா நடிக்கிறியா நீ? ஆமா, நான் தான் செஞ்சேன். இப்ப என்னவா? என்னது? நீ செஞ்சியா? என்னடி சொன்ன? டேய், கொஞ்சம் நிறுத்துறியா? இல்லப்பா, இனிமே இவ உயிரோட இருக்க கூடாது. நாங்க பெத்துக்கலனால அவளை என் புள்ள மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ வாழ்க்கையில போய் விளையாடி இருக்கா. இவ கூடயா இவ்வளவு நாள் வாழ்ந்தோம் நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு. ஏமா, இந்த வீட்டுல சின்னதா ஏதாவது தப்பு செஞ்சாலும்
ஏன் மருமகளாச்சே, ஏன் புள்ளையோட பொண்டாட்டி ஆச்சேன்னு கொஞ்சம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தேன். இனியா சொல்றதெல்லாம் அப்ப உண்மைதானே? ஆமா ஆமா சொல்றேன்ல, இப்ப என்னங்கறீங்க? சொத்து பிரிச்சு கொடுங்க, நாங்க பாட்டுக்கு போய்க்கிறோம். மொத்த சொத்தையும் உங்க பொண்ணுக்கு உங்க மூத்த பையனுக்கு எழுதி வைக்கலாம் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் அவளுக்கு வாரிசு இல்லாத மாதிரி செஞ்சே செய்வேன். என்ன மீறி எப்படி அவளுக்கு குழந்தை பிறக்குதுன்னு நான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு பொம்பளை. சாம், நீ வாய மூடு. சொத்து பிரிச்சு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்களா? அம்மாடி ஆத்தி, தாத்தா பேச்சுன்னு வந்துட்டுலாம் பேசி முடிச்சிருவோம். நீ போய் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து மித்ரன், மது, அது பிறகு குழந்தை எல்லாரையும் கூட்டு வா. சரி தாத்தா. என்னல மாமா, சொத்தை பிரிச்சு கொடுங்க, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன்னு சொன்னேன். நான் தான் குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக மருந்து கொடுத்தேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன நான் தான் செஞ்சேன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மித்ரனை கூப்பிடுறீங்களா? மருமகன் கூட பார்க்க மாட்டேன். அமைதியா நில்லு. சொத்தை தானே பிரிச்சிருவோம். அம்மாடி, நீ போய் கூட்டு வாமா. சரி தாத்தா.